கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 119 அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கின்ற போது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி போட்டிருக்குது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வாலிப வயது, இந்த வாலிப பிரயத்துல இந்த வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு தவறான வழியில் அதிகம் பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் நிமித்தமாக இல்ல உலகத்தின் காரியத்திற்கு அடிமைத்தனம் பட்டு அப்படியாக சத்துருவானவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த வசனத்தில் வாசிக்கும் போது எதினால் அவன் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் பார்க்கின்ற போது, அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான். ஆமென், அல்லேலூயா. தன்னை அவருடைய வசனத்தின் நிமித்தமாக, இல்லை ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த இருதயம் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்படும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க என் அருமையான வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வழி மாற வேண்டும். நம்முடைய வழி எப்படி காணப்படுகிறது, நான் எந்த வழியில சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை எது அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிறது? சத்துருவானவன் உங்களை அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தன் வழியை கர்த்தருக்கு நேராக திருப்புகின்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எதின் நிமித்தமாக நாம் திருப்ப முடியும் என்றால் கர்த்தரிடத்திலே நாம் ரட்சிப்பு பெற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு பார்க்கின்ற போது அவருடைய வசனம் நம்மளை என்ன செய்கின்றது? புடமிட்டு நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகின்றது. வாசிக்கும் போது ஒரு காரியம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். பலர் என்னை கீழே விழத்தலாம், சத்துருவானவன் பலவித போராட்டங்களை கொடுத்து கீழே விழத்தலாம். ஆனாலும் இந்த வாலிப வயதுல கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை அழைத்தும் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். யெகோவா ஷாலோம்.